ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் மத்தியிலையுமே சரி, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வேட்டையன் திரைப்படம் இப்போ ஏற்படுத்தியிருக்கு. அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுக்க படம் வெளிவரப்போகுது அப்படின்னாலுமே கூட எப்போ இதற்கான அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிக்க போகுது, எப்போ நம்ம டிக்கெட்டை பெற போகிறோம், எப்போ திரையரங்கத்துக்கு போய் குடும்பத்தோட பார்த்து ரசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏற்கனவே டிஜே ஞானவேல் அவர்கள் முதன்முறையாக சூப்பர் ஸ்டாரை இயக்க போறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில, அதற்கு பிறகு டிஜே ஞானவேல் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசின பேச்சு பெருசா அவர் வேட்டையனுடைய ப்ரமோஷன்ல இன்னும் கலந்துக்கலாம் அப்படின்னாலுமே கூட ஆர்ஜே விக்னேஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்காக நடத்திய அந்த ஒரு 48 மணி நேர ஒரு 50 மணி நேரம் இடைவிடாத ஒரு ட்ரிபியூட் ஒன்று, அதுல டிஜே ஞானவேல் அவர்கள் முதல் முறையா கலந்துக்கிட்டு வேட்டையன் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லும்போது, ஒரு ஆக்டர் ரஜினியை அதில் நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கான என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு ஆக்டராகவும் அவர் நம்ம அந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக வேட்டையன் படத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். அதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் எல்லாருக்கும் நல்ல ஒரு மெசேஜையும் கொடுக்கும், அதே நேரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களும் அந்த திரைப்படத்தில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வேட்டையனுடைய ஆடியோ லான்ச்லையுமே கூட ஒவ்வொருத்தரும் வேட்டையன் படத்தை பற்றி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அதே மாதிரி வேட்டையனுடைய ப்ரிவ்யூ, மனசிலாயோ பாட்டு, ஹண்டர் வண்டார் சாங், இது ஒவ்வொன்றும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஆனால் டீசரில் பெருசாக அவங்க எதையுமே ரிவீல் பண்ணலை. ஓரளவுக்கு கண்டென்ட் இதுதான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்களே தவிர பெருசாக எந்த விஷயத்தையும் டீசரில் டிஜே ஞானவேல் அவர்கள் நமக்கு காமிக்கல. இதற்கு பிறகு வேட்டையனுடைய ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்கு. அதற்கான விடையாக என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி வேட்டையனுடைய ட்ரெய்லர் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அதை தொடர்ந்து நிறையா ப்ரோமோ கட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, அதிரடியான ப்ரோமோஸ். அதேமாரி படத்தில் ரொம்ப சுவாரஸ்யத்தை நமக்கு ஊட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ப்ரோமோஸாக நிறையா கட் பண்ணியிருக்காங்களாம். இது எல்லாம் அடுத்தடுத்து படத்துடைய ப்ரிவ்யூ வெளிவந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதனால் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுமாரி எல்லாருமே, அமிதாப் பச்சன் அவர்கள், மஞ்சு வாரியர், ராணா, ஒவ்வொருத்தருக்குமான கேரக்டருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. டிஜே ஞானவேல் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருக்கலாம் ஆடியோ லான்ச்சில். என்னென்னா, பேன் இண்டியன் படமாக இது வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தர் அதில் பயன்படுத்தலை, படத்துடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க தான் இதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி டிமாண்ட், இந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இவங்களெல்லாம் தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த டிஜே ஞானவேல் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதிலே நமக்கு புரிஞ்சு போச்சு, படத்தில் கண்டென்ட்டு அதிரடியாக ஸ்ட்ராங்காக அப்படியே ஆணித்தரமாக நமக்கு இருக்க போகுது, பயங்கரமாக நமக்கு காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையனுக்காக அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.